இப்ப இதை தாண்டி வந்துட்டு வீட்டுல ஜன்னல் எந்த இடத்துல இருக்கணும், கதவு எந்த இடத்துல இருக்கணும், அதை எப்படி நம்ம பார்க்கணும்? அதாவது ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து வாசல் ரொம்ப முக்கியம். இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் இல்ல சர்ச்சுக்கு போறேன் இல்ல மசூதிக்கு போறேன் சரியாகிடும் அப்படின்லாம் சொல்லி நிறைய வாஸ்துல பரிகாரம் கிடையாதுமா. ஓகே, வாஸ்துல பரிகாரம் கிடையாது. அவ பரிகாரம் சொல்லி யாருன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும் போது ஒரு வீடு என்பது சதுரம் செவ்வகமா இருக்கணும். அந்த சதுரம் செவ்வகமா இருக்கும்போது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியில என்ன இருந்தா நம்ம வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்கும்? நல்ல கேள்விமா. அதாவது வடகிழக்கு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்திக்கு நேயர்களுக்கு வணக்கம். நானும் வள்ளி மரோஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு கட்டத்துக்கு வாஸ்து எந்த அளவுக்கு முக்கியம், எந்த இடத்துல எது வைக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அதை பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வாஸ்து ஜெயபிரகாஷ் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். சொல்லுங்க சார். இப்ப ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பா வாஸ்து பார்க்கணும். கிச்சன் எங்க இருக்கணும், நம்ம ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கணும், பெட்ரூம் எங்க இருக்கணும், எல்லாத்தையும் வாஸ்துபடி தான் பார்க்கணும். ஆனா வாஸ்துடைய அடிப்படைன்றது என்னது சார்? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? வாஸ்து அப்படின்றது சூரியன் தான் அடிப்படை. இந்த விஷயத்துல நம்ம ஒரு வீடா இருக்கட்டும், இல்லது ஒரு மனை வாங்குறோம், இல்லைன்னா வந்து ஒரு கட்டின வீடு வாங்குறோம், அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிளா இருக்கணும். வாஸ்துல ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸ் வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக திரும்ப சொல்றேன். வடகிழக்கு பள்ளமாக இருக்க வேண்டும். தென்மேற்கு வந்து உயரமாக கனமாக இருக்க வேண்டும். வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணும். தெருக்குத்து தெருப்பார்வை, அதற்கப்புறம் உச்ச வாசல், படிக்கட்டு, இந்த விஷயங்களை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலே நம்ம மேக்சிமம் ஒரு 40% வாஸ்து பண்ணிடலாம். இதுலயே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, வாஸ்துல வந்து ரெண்டே விஷயம் தான் மேடம். என்னன்னா இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாத வெற்றி. நம்ம இழப்புடன் கூடிய வெற்றியில இருக்கணுமா, இழப்பில்லாத வெற்றியில இருக்கணுமான்னா என்னுடைய கான்செப்ட் இழப்பில்லாத வெற்றியில இருப்பது சால சிறந்தது. ஓகே சார். இப்ப இதை தாண்டி வந்துட்டு வீட்டுல ஜன்னல் எந்த இடத்துல இருக்கணும், கதவு எந்த இடத்துல இருக்கணும், அதை எப்படி நம்ம பார்க்கணும்? அதாவது ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து வாசல் ரொம்ப முக்கியம். இப்போ வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டி வாசல் வைப்பது சால சிறந்தது. அந்த கிழக்கு ஒட்டி வாசல் தான் வந்து உச்ச வாசல். இப்போ கிழக்கு பார்த்த ஒரு வீடு வடக்க ஒட்டி வாசல் வந்தா அது உச்ச வாசல். இப்போ தெற்கு பார்த்த வீடு, அப்போ கிழக்க ஒட்டி ஒரு வாசல் வந்தா அந்த வாசல் வந்து உச்ச வாசல். மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டி ஒரு வாசல் வருது, அது வந்து உச்ச வாசல். இப்போ நீங்க ஓப்பனா கேட்கலாம், வடக்கு பார்த்த வீடு கிழக்கு ஒட்டி வாசல் வந்தா உச்ச வாசல்னு சொல்லிட்டீங்க, அப்ப வேற எந்த இடத்துலயுமே வாசல் வைக்க கூடாதா அப்படின்னா வைக்க கூடாது. அப்போ வடக்கு பார்த்த வீட்டுக்கு மேற்க ஒட்டி ஒரு வாசல் வைக்கிறீங்கன்னா அது நீச்ச வாசல். அப்போ கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தெற்கு ஒட்டி ஒரு வாசல் வைக்கிறீங்கன்னா அது நீச்ச வாசல். தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்க ஒட்டி ஒரு வாசல் வைக்கிறீங்கன்னா அது நீச்ச வாசல். மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தெற்க ஒட்டி ஒரு வாசல் வைக்கிறீங்கன்னா அது நீச்ச வாசல். நீச்ச வாசல் பெஸ்டா, உச்ச வாசல் பெஸ்டானா உச்ச வாசல் தான் பெஸ்ட். அந்த உச்ச வாசல் பக்கத்துல நீங்க ஒரு ஜன்னல் வைத்துக் கொள்வது சால சிறந்தது. இப்போ உதாரணத்துக்கு வடக்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீட்டுல கிழக்கு ஒட்டி வாசல் வந்தா உச்ச வாசல். அந்த உச்ச வாசல் பக்கத்துல ஒரு ஜன்னல் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ கிழக்குலயும் ஒரு ஜன்னல் வச்சுக்கோங்க. அப்போ கிழக்கும் வடக்குலயும் நம்ம ஜன்னல் வச்சோம்னா நமக்கு வந்து மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். ஓகே. அப்போ பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. அப்போ எந்த வாசல் சிறந்தது சார்? நம்ம ஒரு வீடு கட்டுறோம் சார், அது எந்த வாசல் சிறந்ததுன்னு நீங்க கேட்டீங்கன்னா மேடம் வடக்கு தான். வடக்கு வாசல் மிகப்பெரிய சூப்பரான வாசல் மேடம். 4 வாசலுமே சூப்பர் வாசல். அதுல எது பெஸ்ட்னு எடுத்தீங்கன்னா வடக்கு வாசல் இஸ் பெஸ்ட். ஓகே சார். எதுக்குன்னா பணத்துக்கு. நமக்கு வந்து தொழில் நல்லா நடக்கும், நம்ம வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா துட்டு கிடைக்கும், துட்டு கிடைச்சா நிம்மதியா இருக்கும். இதுதான் கான்செப்ட். நிறைய பேர் இந்த வாஸ்து பார்க்காமலாம் வீடு கட்டிடுறாங்களா, அதுக்கப்புறமா யோசிச்சு மாத்தி வைக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே அது பலன் அவங்களுக்கு கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். அதாவது என்னன்னா, நானும் வாஸ்து பார்க்க கூப்பிட்டு 10 பேரை கூப்பிடுவாங்க. 10 பேரும் கரெக்டா சொல்றாங்களான்னு பாப்பாங்க.
அப்ப எதை மாத்தலாம்னு யோசிப்பாங்க. நம்பிக்கை தன்மை இருக்காது. இப்போ ஒருத்தர் கூப்பிடுறோம் அப்படின்னா, வாஸ்து பாக்குறதுக்கு என்னையே கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்பணும்ல. ஆமா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்போ நம்பி சில விஷயங்கள்ல இதை உடைச்சி மாத்தணும் அப்படின்னா உடைச்சுதான் மாத்தணும். செங்கல் சிமெண்டால செய்த தவறை செங்கல் சிமெண்ட் ஜெல்லியால தான் சரி பண்ண முடியுமே தவிர, நீங்க திடீர்னு ஜி பூம்பா சரியாயிடு, ஒரு சிப்பு வைக்கிறேன் சரியாயிடு, இல்லைன்னா நான் ஒரு கோவிலுக்கு போறேன், இல்ல சர்ச்சுக்கு போறேன், இல்ல மசூதிக்கு போறேன் சரியாகிடும் அப்படின்லாம் சொல்லி நிறைய வாஸ்துல பரிகாரம் கிடையாதுமா. வாஸ்துல பரிகாரம் கிடையாது. அப்ப பரிகாரம் சொல்லி யாருன்னா ஏமாத்துறாங்கன்னா அது நடக்காது. அப்போ ஒரு இடத்தை இடிச்சுதான் மாத்தணும்னா இடிச்சுதான் மாத்தணும். அப்ப அது நல்லது வேலை செய்யுமா கெட்டது வேலை செய்யுமான்னா வாஸ்துல கெட்டதுதான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும். இந்த மாத்தி வச்சாங்கன்னா சொல்றீங்களா? இல்ல, மாத்துறதுக்கு முன்னாடி நான் மாத்த மாட்டேன், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னாங்கன்னா கெட்டதுதான் வேலை செய்யும். நிறைய பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, அது தவறான வாசலா இருக்கும், தவறான தெருவா இருக்கும், அந்த இடத்துல நான் ஒரு குட்டி பிள்ளையார் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னுவாங்க. எங்க ஊர்லயே நிறைய பேர் சொல்லுவாங்க, வாஸ்துலாம் போயிங்க, அந்த பிள்ளையார் வச்சிட்டேன்னு. பிள்ளையார் என்ன செக்யூரிட்டியா ஒரு அதெல்லாம் கிடையாது. எந்த பிள்ளையார் வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி, நல்ல தெருக்குத்தா இருந்தா நல்லது நடக்கும், கெட்ட தெருக்குத்தா இருந்தா கெட்டதல் தான் நடக்கும். பிள்ளையார் எல்லாம் காப்பாத்த மாட்டாரு. இந்த பிள்ளையார் கூட ஒரு சில வீட்டுல வைக்கிறாங்களா, அதுவும் வாஸ்துப்படிதான் வைக்கணுமா இல்ல நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கலாமா? நம்ம அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுமா. அது நல்ல இடத்துல வைத்துக் கொள்வது நீங்க வீட்டுக்குள்ள வைக்கிறதா இருந்தா தென்கிழக்குல வச்சுக்கலாம் அல்லது வடமேற்குல வைத்துக் கொள்ளலாம். விக்கிரகம் போது அது பூஜை அறை கான்செப்டுக்குள்ள வந்துடும். பூஜை அறை எங்க வரலாம் அப்படின்னா கிச்சனுக்குள்ள வரலாம். அப்படி பூஜை அறை கிச்சனுக்குள்ள நான் வச்சுக்க அப்படின்னா நார்த் வெஸ்ட் வடமேற்கு மூலையில் தனியா பூஜை அறை வச்சு நீங்க அந்த விக்கிரகங்களை வைத்துக் கொள்ளலாம். மத்தபடி வேற எந்த இடத்துலயாவது நான் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னா அது தவறு. இந்த வாஸ்துலயே இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, பிரம்மஸ்தானம்னா என்னது சார்? பிரம்மஸ்தானம் அப்படின்னும் போது ஒரு வீடு என்பது சதுரம் செவ்வகமா இருக்கணும். அந்த சதுரம் செவ்வகமா இருக்கும்போது அதை நம்ம ஒரு செட் ஆஃப் பிரிப்போம். ஒரு 9 பாகமா பிரிக்கும் போது நடுவுல ஒரு பாகம் மாட்டோம், அதுதான் பிரம்மஸ்தானம். அந்த பிரம்மஸ்தானத்துல சில விஷயங்கள் வரக்கூடாது. தூண் வரக்கூடாது, பிரம்மஸ்தானத்துக்கு நடுவுல படிக்கட்டு வரக்கூடாது, பிரம்மஸ்தானத்துக்கு நடுவுல நீங்க பூஜை அறை போடக்கூடாது, பிரம்மஸ்தானத்துக்கு நடுவுல சில பேர் என்ன பண்ணா சாண்டர் லைட் தொங்க விட்டுருப்பாங்க, அது மாதிரியான விஷயங்கள் தவறு. பிரம்மஸ்தானத்துல பெட்ரூம் போட்டிருப்பாங்க, மிகப்பெரிய தவறு. அப்ப அந்த இடம் காலியாக இருக்க வேண்டும்னா காலியாக தான் இருக்கணும். அப்ப பிரம்மஸ்தானத்துல எந்த விஷயங்களும் வரலாமான்னா வரக்கூடாது. அது இப்போ உதாரணத்துக்கு பிரம்மஸ்தானத்துல தேவையில்லாம ஒரு டாய்லெட் போட்டுறாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பூஜை அறை போட்டுறாங்க, இல்ல அந்த இடத்துல ஒரு படிக்கட்டு வந்துருதுன்னு வச்சுங்களேன், அது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது ஒரு இழப்பீடு அங்கே நடக்கும். அப்போ பிரம்மஸ்தானத்துல அந்த விஷயங்கள் நடத்தக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வீடு பக்கத்துல இந்த மலைகள் இருக்கிறது, ஏரிகள் இருக்குது, குளங்கள்லாம் இருக்கலாமா இல்ல இருக்கக்கூடாதா சார்? இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். அப்போ நிறைய பேர் அங்க வசிக்கலையா, வசிக்காம இருக்க முடியாது இல்லையா? அப்போ எந்த இடத்துல வரலாம் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. இப்போ வடக்கு பார்த்த வீடு இல்ல கிழக்கு பார்த்த வீடு இல்ல தெற்கு பார்த்த வீடா வச்சுங்க, இல்ல மேற்கு பார்த்த வீடா வச்சுக்கொள்ளுங்க. அப்போ எந்த பக்கத்தை பார்த்தாலும் வீடானது வடகிழக்கில் ஏரியோ குளமோ ஆறோ ஊரணியோ வருவது சிறந்தது. அதாவது வடகிழக்கு என்பது நார்த் ஈஸ்ட் கார்னர். நார்த் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு ஆறு வரலாம், குளம் வரலாம், ஊரணி வரலாம், எது வரலாம், அப்ப தப்பு இல்ல. ஆனா அதே மலைகள் அங்க வரலாமான்னு கேட்டா மலை வடகிழக்கில் வரக்கூடாது. வடகிழக்கு உயரமாகி விட்டால் அந்த இடத்துல வருமானம் என்பது கொஞ்சம் கம்மியாயிடும். அப்ப மலை எங்க வரலாம்? உயரமான விஷயங்கள் தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் வரலாம். தென்மேற்கில் மலை வருவது சால சிறந்தது. குற்றாலம் போனீங்கன்னா தென்மேற்கு கார்னர் ஹைட்டு. அப்போ அந்த இடத்துல எல்லாம் போய் நீங்க இடம் வாங்கலாம், மிகப்பெரிய மாற்றம் வரும். தென்மேற்கு உயரமாக இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வீடு கட்டி கொள்வது சால சிறந்தது. இயற்கையாவே தென்மேற்குல அல்லது தெற்குல மேற்குல மரங்கள் இருந்து மலைகள் இருந்து நீங்க அங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல மிகப்பெரிய மாற்றம் வரும். காலி இடத்த வாங்கினால மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்போ வடகிழக்குல மலை இருக்கலாமானா இருக்கக்கூடாது, தென்கிழக்கில் மலை இருக்கலாமானா இருக்கக்கூடாது, தென்மேற்குல இருக்கலாமா இருக்கலாம், வடமேற்குல இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம். அதே கான்செப்ட் தான் நீங்க இப்போ ஒரு ஆறோ குளமோ இல்ல ஒரு கிணறோ இயற்கையாகவே நமக்கு வடகிழக்குல வரலாம், நார்த் ஈஸ்ட் கார்னர்ல. சவுத் ஈஸ்ட் கார்னர்ல வரலாமான்னா வரக்கூடாது. யார் வீடுலாம் சவுத் ஈஸ்ட் கார்னர்ல இப்போ உதாரணத்துக்கு கிணறு வந்துருச்சுன்னு வச்சுங்க, இல்ல ஒரு ஆறு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. அங்க இருக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவ்க்கு வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணும் பண்ண முடியாது, இடத்தை மாத்தி தான் ஆகணும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணி அந்த வீடு அவங்களதாக இருந்தால் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களை பாதிக்கும். அப்ப தென்மேற்குல ஒரு ஆறு போகுது, இல்ல தென்மேற்குல ஒரு குளம் இருக்கு, அப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாதிப்பாங்க. இப்ப அதே ஆறோ குளமோ நமக்கு வடமேற்கு நார்த் வெஸ்ட்ல வந்துருது, அப்போ அங்க என்ன நடக்கும்? லவ் மேரேஜ் நடக்கும். அப்படியே டைரக்ஷன் மாறினா நம்மளுக்கு அப்படியே நடக்கும். அதாவது வாஸ்துவும் ஜோதிட கட்டமும் உங்களுடைய வீடும்
உங்களுடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது, கனெக்டிவிட்டிஸ். ஓகே. இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்ப அடுத்து என்னன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வந்து நம்ம வாஸ்துபடி பார்த்து வைப்போம். ஆனா காம்பவுண்ட் சோறு வைக்கணும்னா அதெல்லாம் பெருசா நம்ம பார்க்க முடியும். வீடு கட்டிட்டோம்னா அதை சுத்தி நம்ம காம்பவுண்ட் பண்ணணும்னு யோசிப்போம். அதுக்கும் நம்ம வாஸ்து பார்க்கணுமா? கண்டிப்பா நிச்சயமாமா. அதாவது என்ன விஷயம்னா, ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் சோறு முக்கியமா அப்படின்னா நிச்சயமா முக்கியம். நம்ம வீட்டுக்கு 4 பக்கமும் காம்பவுண்ட் சோறு முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வடக்குல காம்பவுண்ட் போட்டுப்பாங்க, கிழக்குல காம்பவுண்ட் போட்டுப்பாங்க, தெற்குல ஒரு பக்கத்துல வீடு இருக்கும், சவுத்துல அவன் காம்பவுண்ட் போட்டிருப்பான், அவன் காம்பவுண்ட்ல போய் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. அது ஒரு என்னன்னா கொஞ்சம் சில்லற புத்தி. இந்த காம்பவுண்ட் மட்டும் நம்ம ஏன் செலவு பண்ணணும், அதான் ஆல்ரெடி இருக்கு, அதான் இருக்கு, நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவனுடைய வடகிழக்கும் அவனுடைய வடமேற்கும் நமக்கு ப்ராப்ளம் கொண்டு வரும். அவன் ப்ராப்ளத்தை நம்ம விலை கொடுத்து வாங்குறோம். அப்போ காம்பவுண்டை ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாங்குறது 600 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பில்டிங்ல வாங்குறோம். அந்த இடத்துல காம்பவுண்ட் அவன் ஏற்கனவே போட்டிருப்பான். தனியா பிளாட் வாங்கினா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறாங்க இல்லையா, தனியா வீடு கட்டக்கூடிய நேயர்களுக்கு சொல்றேன், நீங்க வீடு கட்டினீங்கன்னா தனிப்பட்ட காம்பவுண்ட் 4 பக்கமும் தேவை. காம்பவுண்டை ஷேர் பண்ணவே கூடாது. அப்போ நீங்க வடக்கு பக்கம் காம்பவுண்டை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வருமானம் போயிடும். அப்போ நான் கிழக்கு பக்கம் காம்பவுண்டை ஷேர் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா அவனுடைய தென்மேற்கு ப்ராப்ளத்தை நீங்க வாங்குறீங்க. 4 பக்கமும் காம்பவுண்ட் அவசியம். அந்த காம்பவுண்ட் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, அந்த 4 பக்க காம்பவுண்ட வந்து நம்ம வீட்டை டச் பண்ணக்கூடாது. எந்த பக்கம் காம்பவுண்ட நம்ம 4 மூலையுமே வந்து வீட்டை டச் பண்ணக்கூடாது. அப்படி டச் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அதற்குண்டான பாதிப்புகளை நமக்கு ஏற்படுத்தும். அப்ப காம்பவுண்ட் இஸ் மஸ்ட்னா மஸ்ட். இப்ப அடுத்து என்னன்னா, இப்ப ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியில என்ன இருந்தா நம்ம வீட்டுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்கும்? நல்ல கேள்விமா. அதாவது வடகிழக்கு பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்திரியங்கள் வரக்கூடிய பகுதி, நாலேஜ் வரக்கூடிய பகுதி. அந்த வடகிழக்குல உச்சவாசல் அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. வடகிழக்குல வடக்குலயோ கிழக்குலயோ நீங்க வந்து போரோ சம்போ போட்டுக்கலாம். வடகிழக்குல இயற்கையாவே நீங்க வந்து ஒரு ஊரணி இருக்கு, ஒரு ஆறு இருக்குன்னா ரொம்ப சூப்பர். அந்த வடகிழக்குல சம்பு வந்து நல்ல எவ்வளவு ஆழ வேணாலும் நீங்க போட்டுக் கொள்ளலாம். அந்த சம்பு வந்து தரைதளத்தோட ஒட்டி இருக்கணும். வடகிழக்குல கிழக்கு பக்கம் வாசல் வைக்கலாமா இல்லது வடக்கு பக்கம் வாசல் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா 2 பக்கமே வாசல் வைத்துக் கொள்வது சால சிறந்தது. அப்போ லைஃப் வந்து நல்லா இருக்கும். அப்போ வடகிழக்கு என்பது ஆண். அப்போ வடகிழக்கு யாருக்கெல்லாம் வந்து கரெக்டா நம்ம மெயின்டைன் பண்றோமோ, எந்த தவறும் இல்லாம ஒரு வீடு கட்டுறோமோ, அங்க இருக்கக்கூடிய ஆண் வந்து வலிமையாக இருப்பார்கள். அப்போ ஆண் அங்க வலிமை ஆயிட்டானா பெண்ணை நல்லா பாத்துப்பாங்க. அப்போ அந்த வீடு வந்து செல்வ செழிப்பா இருக்கும், ஹாப்பியா இருப்பாங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப நம்ம வடகிழக்கு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி தென்கிழக்கு பகுதியில என்ன விஷயங்கள்லாம் இருந்தா வீட்டுக்கு நல்லது, இல்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாது? நல்ல கான்செப்ட். அது என்னன்னா, ஏற்கனவே வடகிழக்குல என்னென்ன வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. வடகிழக்குல என்ன வரக்கூடாது அப்படின்னா படிக்கட்டு வரக்கூடாது. வடகிழக்குல என்ன வரக்கூடாது அப்படின்னா டாய்லெட் வரக்கூடாது. வடகிழக்குல என்ன வரக்கூடாது அப்படின்னா செப்டிக் டேங்க் வரக்கூடாது. அப்போ செப்டிக் டேங்கும் டாய்லெட்டும் நீங்க வடகிழக்குல போட்டீங்கன்னா இமிடியேட்டா அந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறாங்க. என்னுடைய ரிசர்ச்ல இமிடியேட்டா ஒரு உயிர் எடுக்குது. அப்போ இதெல்லாம் வடகிழக்கு மெயினான, வடகிழக்குக்கும் உயிருக்கும் சம்பந்தம் உண்டு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, தென்கிழக்குல என்ன வரலாம் என்ன வரக்கூடாது அப்படின்னா, தென்கிழக்கு என்பது சவுத் ஈஸ்ட் கார்னர், தெற்கும் கிழக்கும் சேருகின்ற மூலை. அப்ப தென்கிழக்கு என்பது ஆக்னிய மூலை. அப்ப தென்கிழக்கு என்பது பெண்கள் சம்பந்தப்பட்டது. அப்ப தென்கிழக்குல என்ன வரலாம் அப்படின்னா, தென்கிழக்குல இபி பாக்ஸ் வச்சீங்க, தென்கிழக்குல ஜெனரேட்டர் வச்சீங்க, அப்ப தென்கிழக்குல கிச்சன் வச்சீங்க, தென்கிழக்குல பூஜை ரூம் வச்சீங்க, தென்கிழக்கு கட் ஆக கூடாது. அப்ப தென்கிழக்குல என்ன வரக்கூடாது அப்படின்னா, தென்கிழக்குல அங்க ஒரு செப்டிக் டேங்க் வரக்கூடாது, தென்கிழக்குல பாத்ரூம் வரக்கூடாது, தென்கிழக்குல வந்து சம்பு வரக்கூடாது, தென்கிழக்குல உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். நான் வந்து சம்பு அங்கதான் சார் போட்டேன் தென்கிழக்குல, எனக்கு வழியே இல்ல சார். தென்கிழக்கு தெற்கு பார்த்த வீடு, தென்கிழக்கு தெற்குல தான் எனக்கு ரோடு இருக்கு. அப்ப ரோட்ல நான் அங்க செப்டிக் டேங்க் அங்கதான் சார் போட்டாகணும். வடமேற்குல செப்டிக் டேங்க் போட முடியாது சார், வடமேற்கு வடக்குல. அப்ப அது கரெக்டா சார்? நான் தப்பு. அப்ப அவங்க எந்த மாதிரி வைக்கலாம்? அதுக்கு வேற ஏதாச்சும்? அது வந்து செகண்ட் ஒப்பீனியன். தென்கிழக்கு தெற்குல செப்டிக் டேங்க் போடுறது அது ஆந்திராவில தான் போடுவாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் தென்கிழக்கு தெற்குல செப்டிக் டேங்க் வருது அப்படின்னா அவங்க அந்த வீட்டை மாற்றிக்கொள்வது சால சிறந்தது. அப்படி வந்துருச்சுன்னா அந்த வீட்டுல வந்து கேன்சர் ஷோர் ஷாட். அதை வந்து ஒண்ணும் பண்ணவே முடியாது.
அது மிகப்பெரிய தவறை ஏற்படுத்தும். பெண்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனா இருப்பாங்க தெரியுங்களா, பெண்கள் வந்து ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் வல்லுன்னு விழுவாங்க. அவங்க வீட்டுல தென்கிழக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தமா. இவ்வளவுதான் விஷயம். ஓகே சார், இப்ப நீங்க கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இவ்வளவு நாள் நீங்க வாஸ்து சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, வாஸ்து பாடி வீடு கட்டாம அதுக்கப்புறமா வாஸ்துபடி கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நல்லா இருந்தவங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்கம்மா. வாஸ்து பார்த்துட்டு சார் தவறா இருக்கு, நாங்க மாத்திருக்கோம், மாத்தும் பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.